வருங்கள் டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நீட்டில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டால் பயாலஜி அப்படின்னு தெரியும். ஏன்னா 720 மார்க்கில் வந்துட்டு 360 மார்க் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு இருக்க போகுது. எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுமே நான் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் எடுக்கணும், நான் ஃபிசிக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுமே நான் பயாலஜி பொறுத்தவரைக்கும் ஃபுல் மார்க் எடுக்கணும், இல்லைனா 350+, அதாவது மேட்ச் டு மேட்ச் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கணும்னு நினைப்போம். ஏன்னா இந்த நீட்டில் இந்த பயாலஜியில் எடுக்கக்கூடிய மார்க் தான் அவங்க நீட் ஸ்கோர் வந்து பூஸ்ட் பண்ண போகுது. அப்படி இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் வந்து நமக்கு May 3 வந்து கண்டக்ட் ஆயிருச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கேன்சல் பண்ணிட்டாங்க. நமக்கு ரீநீட் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜூன் 21 வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ரீநீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற நீங்கள் கன்ஃபியூஷன் இருந்தீங்க. பயாலஜி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ அதில் இருந்தால் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீட் கான்செப்ட்டில் பார்த்துருப்போம். கேன்சல் ஆகிருந்த நீட் கான்செப்ட் வச்சுட்டு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அந்த பேஸ் வச்சுட்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வெயிட்டேஜ் வீடியோன்னு போட்டிருந்தோம். அதே கான்செப்ட் பேஸே தான் இது இருக்க போது. என்னென்ன சாப்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணணும். எப்படியுமே பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 32 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 32 சாப்டர்ஸுமே நம்ம ஃபுல்லாக தான் படிக்க போகிறோம். எந்த சாப்டர்ஸும் நம்ம மூவ் பண்ண முடியும், 360 ஏம் பண்ணுறோம்னா. பட் அப்படி இருந்தாலும் கூட நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க சாப்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அப்படி என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா செஷன் லைக் பண்ணாம யாராவது இருந்தீங்க செஷன் லைக்கையும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சார், ஃபர்ஸ்ட் எது சாப்டர் தான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே சாப்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கக்கூடிய 3 சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் எவல்யூஷன்ஸ். மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். கிட்டத்தட்ட 50+70 மார்க் கிட்ட ஒரு யூனிட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா அதிகமான ப்ரீவியஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நீட் கேன்சல் ஆச்சு நீட்லேருந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு வேறு ஹைட்டேஜ் சாப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டயக்ராம் அண்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது வந்து இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஜெனடிக்ஸாக இருந்திருக்கு. ஸோ ஜெனடிக்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்களே போதும், உங்களால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 மார்க் வந்துட்டு சாலிடாக வந்து ஒரு யூனிட்ல இருந்து உங்களால் சூப்பராக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் கான்செப்ட் பேஸில் பார்க்கும்போது, ஜெனடிக்ஸ் வந்து கான்செப்ட் பேஸில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஓகேவா, இந்த கான்செப்ட் நம்ம வீடியோலாம் பார்த்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் சில டைம்ஸ் வந்து படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங் பண்ணுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கான்செப்ட் குழப்பற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கும். பட் ஈகாலஜி அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி, நம்ம படிச்சாலே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஃபுட் செயின், ஃபுட் வெப், ஆர்கானிசம், பாப்புலேஷன்ஸ், பிரமிடு, ஏஜ் கால்குலேஷன், ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டராக தான் இருந்துட்டு இருக்கு ஈகாலஜி. இதிலும் நமக்கு 3 சாப்டர் இருந்துட்டு இருக்கு. என்னது, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்கானிசம் பாப்புலேஷன் பேஸ் பண்ணிருக்கோம், ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி இருந்திருக்கும், பயோடைவர்சிட்டி பேஸ் பண்ணி இருக்கும்போது நீட் 2026 கேன்சல், நீட் 2026 பயோடைவர்சிட்டி மட்டும் 5 கேள்வி கேட்டாங்க. 3மே ஸ்பிளிட் பண்ணி சூப்பராக கேட்டாங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நமக்கு என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈகாலஜி தான் கவர் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த ஈகாலஜி இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். போத் த ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ட் இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இந்த 2 ரீப்ரொடக்ஷன் அளவுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. பட் இருந்தால் அதுல இருந்து 2-3 கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். பட் நம்ம இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி, பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், அதிகமான கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். ஸோ அடுத்து நம்ம படிக்கிற சாப்டர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷனாக தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து 11th பார்ப்போம். 11th வந்து எதுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சாப்டர் இருக்கும். அதில் வந்து நம்ம 3 பேசிக் பார்ப்போம். ஓகே, செல்ஸ் யூனிட் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், பயோமாலிகுல்ஸாக இருக்கட்டும், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், அந்த 3 சாப்டர் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹியூமன் பிசியாலஜி இருக்கக்கூடிய 6 சாப்டர். 6 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ல பார்த்துட்டு இருப்போம். ஸோ இது படிச்சு முடிச்சதுக்கப்புறம், இது ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய சாப்டர் என்ன இருக்குன்னா பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு 2 சாப்டர் இருக்கு. ஒன்று பிரின்சிபல்ஸ், ஒன்று அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த சாப்டர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க மிஸ்ட் சாப்டர்ஸ்லாம் போய் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்த்து தான் இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. பட் இந்த கான்செப்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. என்னது சார் வந்து ஃபுல் 12th சொல்லிட்டாரு, ரெண்டு சாப்டர் மட்டும் தான் விட்டாரு, மிச்சம் ஃபுல் 12th சொல்லிட்டாரு, 11th கொஞ்சம் சப்ஜெக்ட் விட்டுட்டாரு, மிச்சம் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். 12th ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீ 2026 மட்டும் சொல்லக்கனா மிச்சம் இருக்க எல்லா எல்லாத்துலயுமே 25 ஆகட்டும், 24 ஆகட்டும், 23 ஆகட்டும், எல்லாத்துலயுமே 12th இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ the one who complete 12th நீங்க சூப்பரா கவர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பயாலஜியில் உங்களால் அதிகமான மார்க் எடுக்க முடியும். 12th நீங்க சூப்பரா கரைச்சு குடிச்சு கையில வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால பயாலஜியில் சூப்பர் டூப்பர் மார்க் எடுக்க முடியும். ஸோ அந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 12th வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரி சார், நம்ம படிச்சா மட்டும் போதுமா சார், படிச்சு இது மட்டும் பண்ணா போதுமா சார்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம படிக்கிறதோட கிடைச்சு நமக்கு வந்து ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். மார்க் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நீட் 2026 கேன்சல் ஆச்சு தெரியுமா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் அப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸாக தான் இருந்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எங்கே சார் மார்க் டெஸ்ட் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த குடிக்கிற டைம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எங்கேருந்து நான் ஓஎம்ஆர் மறுபடியும் எடுத்து எங்கேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்படி நீங்கள் கன்ஃபியூஷன் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம், ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சார் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் எங்கே சார் போய் பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ நம்ம சேனலுக்கு போறீங்க, நம்ம சேனலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க, அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா
நமக்கு நம்பிக்கை ரீநீட் ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இருக்கு. இந்த லிங்க் இருக்குன்னு தெரியுது. ஸோ இந்த லிங்க் அப்படியே ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணுங்க. இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானோட வெப் பேஜ்க்குள்ள போயிடும். என்ன சார் அமேசான் வெப் பேஜ் போது நம்ம அமேசான் தான் டெலிவரி ஆக போது. இந்த மாதிரி ஒரு புக்லெட் இருக்க போது இதில் உங்களுக்கு OMR ஷீட் விச் உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் அந்த புக் எல்லாமே கிடைச்சிட போது நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? இதோட பிரைஸ் எவ்வளோ இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 549 இருக்க போது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு நான் டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்க்கணும், எனக்கு அதிகமான மார்க் எடுக்கணும், மார்க் நான் பூஸ்ட் பண்ணணும், எங்கே இருந்து டெஸ்ட் சீரிஸ் எழுதுறது கிடையாம பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பை நோ அப்படிங்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற சாப்டர்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு மிச்ச சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் ஒரு விஷயம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேதாந்த நீ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் கண்டிப்போம். பாய்.